நம்ம தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்த முடிச்சு போடும் முறைகள் கடைசி முறை ரொம்ப பழமையானது, அழிஞ்சு போற நிலைமையில இருக்கு. முறைய பார்த்ததும் எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சாங்க. ஆனா இந்த மாதிரி கட்டி போடுறது பணத்தை மிச்சம் பண்றது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது தானே. என் பாட்டி சொன்னாங்க, இந்த முடிச்ச கத்துக்கிட்டா எதையும் கட்டலாம், ஒரு நாள் கண்டிப்பா இது பயன்படும். விறகு கட்டை போடும் முடிச்சு, ரெண்டு பக்கமும் லேசா இழுத்தா போதும், அது டைட் ஆகிடும். காய்கறி கட்டும் முடிச்சு சுலபமா பயன்படுத்தலாம், காய்கறி இலைகளுக்கு சேதம் வராது. டிரைவர்கள் கத்துக்க வேண்டிய இழுத்து செல்லு முடிச்சு போடுறது சுலபம், ஒரு முறை போட்டுட்டா ரொம்ப பாதுகாப்பானது, அதை கழட்டவும் ரொம்ப சுலபம். துணி கார்னர் முடிச்சு என் மாமா சொல்லி கொடுத்தது. துணி கார்னரா இருந்தாலும் சரி, கூடார கார்னரா இருந்தாலும் சரி, இந்த பழமையான முடிச்சு இழுக்க இழுக்க டைட் ஆகும், ரொம்ப உறுதியானது. இது அன்றாட வாழ்க்கையில பல இடங்கள்ல பயன்படும். நழுவாம இருக்க கைப்பிடிக்க போட முடிச்சு என் கொள்ளு தாத்தா சொல்லி கொடுத்தது. ஒரு பெரிய கயிற்ற கைப்பிடி சுத்தி கட்டுங்க, இது பிடிக்கிறதுக்கு சுலபமா இருக்கும், பிடிமானம் அதிகமாகி நல்ல சக்தி கிடைக்கும். ரொம்ப சின்னதா அல்லது நழுவுற மாதிரி இருக்கிற டூல் ஹேண்டில்களை இப்படி சரி பண்ணலாம். என் கொள்ளு தாத்தா பயன்படுத்தின தப்பிக்க உதவும் முடிச்சு, அப்போ ஒரு தீ விபத்துல அவர் இந்த முடிச்ச பயன்படுத்தி உயிர் தப்பினார். என் அத்தை சொல்லி கொடுத்த முடிச்சு, இந்த மேஜிக் முடிச்சு ரொம்ப சுலபமா போடலாம், அது 11 நொடிகளில் அவிழ்க்கவும் முடியும்னு அவங்க சொன்னாங்க. குழாயை சரி செய்யும் முடிச்சு என் மாமனார் சொல்லி கொடுத்தது. கம்பி கிளிப் இல்லாத சமயத்துல அவர் தோட்டத்து குழாய்கள்ல இணைக்க இத பயன்படுத்தினார். இந்த முடிச்சு லீக் ஆகாம ஜாயிண்ட டைட்டா வச்சுக்கும். ஏணி முடிச்சு என் மாமா சொல்லி கொடுத்தது. இது ரொம்ப பழமையானது, வெளியே ஏறும்போதெல்லாம் பயன்படுத்துவாங்க. இப்ப என் அத்தை இத கைவினை பொருட்கள் செய்ய பயன்படுத்துறாங்க. டூல்ஸ் வைக்க உதவும் முடிச்சு என் தாத்தா சொல்லி கொடுத்தது. கயிறை சுத்தி சுத்தி போடுங்க, கடைசியா பிளக்க வளையத்துக்குள்ள விடுங்க, கயிறு டைட் பண்ணி அதை மாட்டிடுங்க. அது பார்க்க